7 மணி பிரைம் டைம் செய்திகள் தொடர்கிறது. ஃபெஞ்சல் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை வண்ணாரப்பேட்டை மற்றும் ராயபுரம் பகுதிகளில் கார்களை மேம்பாலங்களின் மேல் நிறுத்தி வைத்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து கார்களை மேம்பாலத்தில் நிறுத்தக்கூடிய பணி தொடங்கி இருக்கிறது. யாரெல்லாம் நிறுத்துறாங்க? காவல்துறை ஏதாவது அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? செஞ்சல் புயல் காரணமாக தற்போது ராயபுரம் மேம்பாலத்துல கார்களை நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து வரும். செஞ்சல் புயல் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை பிற்பகல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை நகரில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில கனமழை காரணமாக சாலைகள்ல தண்ணீர் தேங்கிவிடும் என்ற ஒரு அச்சத்துல தங்களுடைய கார்கள் மற்றும் கனரக வாகனங்களை ராயபுரம் மேம்பாலத்தின் மீது தற்போது அதனுடைய உரிமையாளர்கள் அந்த கார்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். அதே நேரத்துல காவல்துறையினரும் அந்த இடத்துல மேம்பாலத்தினுடைய நுழைவாயிலில் நின்று வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்து வராங்க. அதாவது வரிசையாக நிறுத்தி வைக்கும்படி அவர்கள் தெரிவித்து வராங்க. போக்குவரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில. ஏனென்றால் காசிமேடு, திருவொற்றியூர் போன்ற பகுதிகள், வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் இருந்து சென்னை நகருக்குள் வருவதற்கு இந்த மேம்பாலம் ஒரு முக்கிய பாதையாக இருக்கிறது. எனவே இந்த இடத்துல போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையில வாகனங்களை நிறுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில சாலையினுடைய 2 ஓரங்களிலும் இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முந்துபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில இன்னும் மழையே இன்னும் தொடங்கல, அதுக்குள்ளேயே வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்து வரும். இதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கொருக்குப்பேட்டை மேம்பாலம், வள்ளலார் நகரை இணைக்கக்கூடிய அந்த கொருக்குப்பேட்டை மேம்பாலத்திலும் வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. வழக்கமாக எப்பவுமே வேளச்சேரி மேம்பாலத்துல தான் அந்த பள்ளிக்கரணை, மேடவாக்கம், வேளச்சேரி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் வேளச்சேரி மேம்பாலத்தை தான் எப்போதுமே ஆக்கிரமிப்பார்கள் வாகனங்களை நிறுத்தி. அந்த கலாச்சாரம் தற்போது ராயபுரத்துக்கும் தொற்றி இருக்கிறது. முந்துபவர்களுக்கே முன்னுரிமை அப்படின்ற மாதிரி கார்களை முதலில் யார் நிறுத்துவது அப்படின்னு ராயபுரம் மேம்பாலத்தில் வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர். அடுத்ததாக வேளச்சேரியா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற காட்சிகளை கடந்த முறை வேளச்சேரியில் பார்த்தோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.